ஹே கைஸ், வெல்கம் டு ஆல்வுட் டிவி. இன்னைக்கு நம்ம வந்து 100 மூவி 100 எபிசோட ஃபர்ஸ்ட் எபிசோட நீங்க நம்ம பார்க்க போறோம். ஜாக் ரகர் அவர் டைரக்ஷன்ல 2025 வெளிவந்த அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி ஹாரர் மூவியான வெப்பன்ஸ், இந்த படத்தை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். படத்துல கதை என்கிட்ட பென்சில்வேனியால இருக்க ஒரு மேப் இருக்கு அப்படிங்கிற ஸ்ரீநகரத்துல இந்த படத்துல கதை நடக்குது. அதாவது அங்க அந்த ஸ்கூல்ல அந்த நகரத்துல இருக்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கிளாஸ்ல படிக்கக்கூடிய 18 குழந்தைகள், ஒரே கிளாஸ் சேர்ந்த 18 குழந்தைகள் ஒரு நாள் இரவு வந்து 17 குழந்தைகளை வந்து மர்மமான முறையில காணாம போகுது. அதாவது ஒரே கிளாஸ் சேர்ந்தா 17 குழந்தைகள் மர்மமான முறையில காணாம போகுது. ஒரு குழந்தை மட்டும் அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுது. அதாவது அலெக்ஸ் லில்லி அப்படிங்கிற ஒரு குழந்தை மட்டும் வருது கிளாஸுக்கு. இந்த 17 குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து சந்தேகப்படுறாங்க. யார் மேல கேட்டீங்கன்னா அந்த 18 குழந்தைக்கு பாடம் எடுத்த டீச்சர் மேல சந்தேகப்படுறாங்க. அதான் நம்ம படத்தோட கதாநாயகி ஜஸ்டின் கேண்டி. இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண போடுறாங்க அந்த ஸ்கூல்ல இருந்து. இவங்களை எங்க பார்த்தாலும் அந்த காணாம போன பெற்றோர்களுக்கு வந்து இந்த அட்டாக் பண்றாங்க, அதாவது அடிக்க செய்யறாங்க. இதனால வந்து வெறுத்து போன டீச்சர் வந்து கதாநாயகி வந்து அவங்களே களத்துல இறங்குறாங்க. இந்த காணாமல் போன குழந்தைகளுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு களத்துல இறங்குறாங்க. இந்த காணாமல் போன குழந்தைகள் ஒருத்தர் குழந்தையோட தந்தை மட்டும் அவரும் களத்துல இறங்குறாரு. ஆர்ட்ஸ் கிராஃப் ரெண்டும் சேர்ந்து புலனாய்வு செஞ்சல வந்து ஒரு இந்த காணாமல் போன குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிளவியை கண்டுபிடிக்கிறாங்க. கிளாடிஸ் அப்படிங்கிற ஒரு கிளவியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிளவி தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த படத்துல குறிப்பா சொல்லணும்னா 18 குழந்தைகள் 17 குழந்தைகளை வந்து காணாம போறாங்க. அது அலெக்ஸ் லில்லி அப்படிங்கிற குழந்தைக்கு மட்டும் எந்த விதமான பாதிப்பும் இல்ல. இந்த அலெக்ஸ் லில்லி குழந்தைக்கு இந்த கிளவிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சு ஒரு தரமான படம் தான் இந்த படம். இந்த படத்துல ஒரு சீனை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சீன் நடக்கும், வச்சிருப்பாங்க பாருங்க. அதாவது எந்த ஜம்ப் கேர்ஸும் கிடையாது, எந்த பேயும் காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்பி போயிடறாங்க இந்த படத்துல. இந்த படம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல விரட்டி எடுத்திருப்பாங்க, பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது இந்த கிளவியால பாதிக்கப்பட்ட அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம கதாநாயகி ஜஸ்டின் கேண்டி வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதாவது ஜோம்பி மாதிரி போய் அட்டாக் பண்ணுவாரு. இந்த சீன்லாம் பாக்குறது மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சீன் இது, மிக்ஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல நடிச்ச ஆக்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா ஆர்ச்சர் கிராஃப், இந்த காணாமல் போன தந்தையா வந்து ஆர்ச்சர் கிராஃப் ஜார்ஜ் ப்ரோனி, அவரோட நடிப்பு செம்மையாவே இருந்திருக்கு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்றது நல்லாவே இருக்கும். கத்தி படத்துல விஜய் மேப் போட்டு தர மாதிரி தேடுவாரு, பயங்கரமாவே இருந்திருக்கு. படத்துல கதாநாயகி ஜஸ்டின் கேண்டி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆமி மேடிகன், கிளாடிஸ் லில்லி கிளபியா வந்து நடிச்சவங்க, இவங்க தான் ஒரு மெயின் ரோலே பிளே பண்ணியிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதான் அவங்களுக்கு வந்து பார்த்தா நமக்கு தெரியும், இது என்னடா கிளவி அசால்ட்டா அடிச்சு போட்டு போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் கிளவி 5 நிமிஷத்துக்கு கண்ணை பார்த்தீங்கன்னா பயத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் கொடுத்துருக்காங்க படத்துல, சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. படத்துல சினிமோட்டோகிராஃபி லார்கின் செய்ஃபில், அவரோட கேமரா ஒர்க்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் ரியான் அண்ட் ஹேஸ் பிரதர்ஸ். படத்தோட டைரக்டர் ஜாக் ரகரும் மியூசிக் போட்டிருக்காரு. 3 பேரும் சேர்ந்த மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சூப்பராக பின்னி பெடல் எடுத்தான்னு சொல்லணும். ஜாக் ரகர் அவர் வந்து பார்பேரியன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி எடுத்தார் 2022. அது ஒரு சக்கப்போடு போட்ட படம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம். அதை தொடர்ந்து வெப்பன்ஸ், இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான். ஹாரர் படத்துல இருக்கிற கிங் அப்படிங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்காரு நாளுக்கு நாள். இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வருவோம். இப்ப தனது நெருங்கிய நண்பரான தி வைட்டஸ்ட் கிட்ஸ் யூ நோ அப்படி திரைப்படத்தில் இணைஞ்சு பணியாற்றி வரும் ட்ரெவர் மூரின், இவர் வந்து ஒரு சிக்கலால் இறந்து போறாரு. அவருக்கு வந்து ஒரு டெடிகேட் பண்ணும் அப்படிங்காண்டி இந்த படத்தை எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் ஜாக் ரகர். அவரோட 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நாள் ஆகஸ்ட் 8, 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. அதாவது அவர் நினைவஞ்சலி நாள்லயே ரிலீஸ் பண்றாரு, குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா 2/17 இந்த டைமிங்ல காணாம போன குழந்தைகள், இந்த சீனை வந்து எங்க இருந்து எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீபன் கிங் அவர் நாவலான தி ஷைனிங். இந்த படம் 1980s வந்து ஒரு படம். அந்த படத்துல இந்த சீனை வந்து எடுத்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு அறை காமிச்சிருப்பாங்க 217 அப்படிங்கிற அறை. அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட அள்ளு கூட அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். அது ஒரு ஸ்லாஷர் ஹாரர் மூவி. அந்த அறையில நடந்த பல கொலைகள் பயங்கரமா இருக்கும் படம் பாக்குறதுக்கு. அந்த படம் பார்க்கறது செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பார்க்கணும், தியேட்டர்ஸ்ல வந்து ஒரு சில தியேட்டர்ஸ்ல மட்டும் ஷோ டைம் வந்து 2:17 அப்படிங்கிற ஷார்ப்பான டைம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை ஹைப் ஏத்திற்காக பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்துல டார்க் காமெடிஸ் வந்து நிறைய வந்து சீன் எடுத்திருக்காரு, ஆனா சீனை டெலிட் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல ஒரு 6 சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயிலர் பண்ணிடலாம் அப்படிங்காண்டி அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாரு. வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு. டைரக்டர் ஜாக் ரகரோட வைஃப் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நிறைய தெரியாது, ஜஸ்டின் லாங்கின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆஸ்கார் நாமினி ஆயிருக்கு. அது ஒரு அவார்டும் ஜெயிச்சிருக்கு. அது யார் ஜெயிச்சாங்கன்னா ஆமி மேடிகன், அதாவது கிளவியா வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு.
இந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 40 மில்லியன் போட்டிருக்காங்க, 360 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் 270 மில்லியன், அதாவது 2550 கோடி. ஒரு பேய் படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுங்கிறது யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல இங்கிலீஷ்ல மட்டும் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப் கிடையாது. அந்த படத்தை மறக்காம செக் பண்ணி பாருங்க, சூப்பர் படங்க அந்த படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கோபிநாத். தேங்க்யூ கைஸ்.